அடுத்த சாப்டர் இப்ப ரீசெண்டா வந்த சாப்டர் 1171. இதுல என்னன்னா இதுதான் வந்து மெயினான சாப்டர். ஆஃப்டர் எஃபெக்ட் காமிச்சிருக்காங்க புள்ள ஹெரால்டு அப்பா போட்டு தள்ளுறதுக்கு அப்புறமேலு ஹெரால்டு புள்ள அப்படிலாம் வந்தோம்னா லியோல வர மாதிரி இருக்குது. பேரு அதே பேர் இருக்கு. ஷாங்ஸ் வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பாப்ல என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடந்தது ஆஃப்டர் நான் அவருக்கும் அந்த சீல் இருக்கும். அவரும் வந்து கேப்பானு பேசிட்டு இருப்பாங்க. எல்டர் ஜருன் வந்து சொல்லுவாரு, இப்ப லோக்கி மட்டும் அந்த லோக்கி அந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டு அந்த பவரை மட்டும் இல்லைன்னா இப்ப என்ன ஆயிருக்கும்னு தெரியல. இந்த ஸ்டேட்டோட வந்து நம்ம ஹெரால்டு வெளியில வந்திருந்தோம்னா எல்பாஃபே வந்து பயங்கர ரத்த கலரி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசிட்டு இருப்பாரு. கேப்பன் சொல்லிட்டு இருப்பாரு. திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஷாங்ஸுக்கு வந்து சில பிளாஷ்பேக் கட்லாம் வந்துட்டு இருக்கும். ஏன்னா அவங்க அப்பா வந்து உனக்கு நான் வந்து அப்படி இருக்கிறேன் இப்படி பண்றேன் அவங்க அம்மாவை போட்டு தள்ளிட்டு அவன்கிட்டே வந்து நான் உன்னை வந்து அப்படி பாத்துக்கிறேன் இப்படி பாத்துக்கிறேன் நாங்க சொல்றதை நீ பண்ணா போதும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்பாஃபை வந்து ஷாங்ஸை வச்சு பிடிக்கிறதுக்கெல்லாம் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. ஷாங்ஸுக்கு வந்து அதுக்கு வந்து இது கிடையாது, விருப்பம் கிடையாது. ஆனா அவங்க இது பண்றது நம்மள போட்டு தள்ளிடுவாங்கன்னு அவன் நைஸா ரொம்ப அண்டர் பிளே தான் பண்ணிட்டு இருப்பா அப்படி யாருக்கும் தெரியாமல. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஷாங்ஸுக்கு வந்து அந்த பிளாஷ் கட் வந்துட்டு இருக்கும்போதே வந்து திடீர்னு அந்த சீலை வந்து டேக் ஓவர் பண்ண பார்ப்போம் லைட்டா. நம்ம கேபான் இருந்ததுனால வந்து அவருக்கு வந்து அந்த இது கொஞ்சம் டக்குன்னு அந்த இது சரியாயிடும். அது ஒரு மாதிரி நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஷாங்ஸ் இப்படி வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லையே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு ரைட்டா. ஏன்னா அவர் இது வரைக்கும் ஓவர் பவர்ஃபுல்லா காமிச்சிருக்காரு. இது வந்து கொஞ்சம் பிகினிங் ஸ்டேஜ்ங்கிறதால அப்படியே காமிச்சிருக்கு. இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம போன சாப்டர்ல வந்து செதறின ஹெரால்டு வந்து பாடி பாதிக்கு மேல வந்து எல்லாம் செதறி போய் ரத்த கலரி ஆகி கிடக்கும். கீழே இடுப்புக்கு கீழே மட்டும் கிடக்கும். நம்ம ஆளு உட்காந்துட்டு முதல்ல வந்து ஹெரால்டு வந்து பிடிக்காது லோக்கிக்கு. அதனால வந்து கடைசியில நம்மளே வந்து இப்படி போட்டு தள்ள சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் இறந்துருவாங்களா. அதனால ஒரு மாதிரி ஹெரால்டுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கிறதால இதுக்குதான் வந்து மக்களை வந்து ஓவரா நேசிக்க கூடாது, என்னை கடைசியில என்னையும் கொலை பண்ணி வச்சுட்டீங்களடா அப்படிங்கிற மாதிரி லோக்கி வந்து தனியா உட்காந்து புலம்பிட்டு இருவாப்ல. இப்படி இருக்கிறப்ப வந்து ஹெரால்டு இறந்ததுக்கு அப்புறமேலு அதோட எஃபெக்ட் வந்து மேரேஜோவுக்கு வந்து நம்ம இமு சமாவுக்கு வந்து இறச்சிக்கிட்டு பேச ஆரம்பிப்பாங்க. அந்த எஃபெக்ட் வந்து லோக்கியோடைய அடியோட எஃபெக்ட் அங்க வைக்கும் வந்து இதாகும். இமு வந்து ஒன் பீஸ் மாங்காலே வந்து ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் கொஞ்சம் லைட்டா ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒண்ணு வந்து மெயினா வந்து ராக்ஸு கிட்ட வந்து 2 பேரும் வந்து ஃபேஸ் ஆஃப் பண்ணும்போது இது பண்ணும்போது, அப்புறம் வந்து ஜாய் பாயோடைய ஹாக்கி வந்து நம்ம எம்எட்னு ஒரு இது இருக்கும் பெரிய அயன் ஜாயிண்ட். அது அனிமேஷன்லாம் பண்ணி வந்துடுச்சு, செம இதானது. அது மாங்கால படிக்கிறப்ப அப்படி இருந்தது. சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த ஒரு இதுக்கு அவர் ஃபோர் ஷாட் எல்லாம் பண்ணியிருப்பாரு. அந்த அந்த ஒரு இடம் இன்னும் வந்து கொஞ்சம் திணறது. அதுக்கப்புறம் வந்து திணறதுன்னு சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்சம் வந்து ஃபைட் பண்ற மாதிரிலாம் வந்து சாபோ வந்து அந்த மேரி ஜோக்குள்ளார திட்டுத்தனமா போய் உழவு பார்த்துட்டு இருப்பான். நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்டுட்டு ஒரு இது நடக்கும். அதுக்கப்புறமேலு வந்து சைலண்டா நடந்து நடந்து போற மாதிரி தான் வந்து நிறைய இடத்துல காமிப்பாங்க. உட்காந்துருக்க த்ரோன்ல உட்காந்துருக்க மாதிரி, எம்டி த்ரோன்ல உட்காந்துருக்க மாதிரி தான். அதுக்கு அடுத்து வந்து இப்ப வந்து லேட்டஸ்டா வந்து நம்ம ஹெரால்டு இறந்ததுக்கு அப்புறம் லோக்கியோடைய எஃபெக்ட் பார்த்ததுக்கு அப்புறமேலு அந்த இதுலயே போட்டிருப்பாங்க இறக்கிற மாதிரியே வந்து இது பண்ணிட்டு இந்த டைலாக் சொல்லுவான். அவன் ஆல்ரெடி வந்து ஹெரால்டுக்கு வந்து கொஞ்சம் ஜீனு எல்பாஃப்லயே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஜீன். அவன் ஏகப்பட்ட பவர் இருக்கிறவன், ஆல்ரெடி உடம்பு பலம் இருக்கிறவன். நம்மளுடைய பவர் வேற கொடுத்துருக்குறோம், அதை தாண்டி அவன் வந்து இறந்து போயிருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 எல்டர்ஸோட எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருப்பாங்க. 5 எல்டர்ஸ் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நான் என்னுடைய ஆளுங்களை அனுப்புனா என்னுடைய ஆளுங்க வந்து காலி ஆயிட்டாங்கன்னா நான் என்ன பண்றது, அதனால நான் அனுப்ப மாட்டேன். இன்னொருத்தன் வந்து திருப்பி பேசிட்டு இருப்பான் அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப இருக்கிறப்ப முக்கியமானது ஒண்ணு இமு சமா வந்து சொல்றேன் என்னன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்த மறக்க கூடாது. எல்பாஃப் வந்து எல்பாஃப் இஸ் த டி அப்படின்னு சொல்லுவோம். டினா வந்து டேஞ்சரா இல்ல என்னன்னு தெரியல. ஆனா வந்து மங்கி டி லூஃபி, மார்ஷல் டி டீச், ராக்ஸ் டி ஜெபக் அப்படி மாதிரி டிங்கிறத நடுவில் அடைமொழி வச்சிருப்பாங்க. அது இன்னும் வந்து அதுக்கான இது வந்து இவர் கொடுத்துட்டாரா இல்ல இனிமே கொடுப்பாரான்னு தெரியல. ஆனா டினா நம்ம இப்போதைக்கு வந்து டேஞ்சர்னு பெரும்பாலான பேர் டேஞ்சர் தான் எடுத்துப்பாங்க. அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி தெரியாது, ஆபத்தானது அந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க. நமக்கு ஆபத்தானவங்க, அதனால அவங்க எல்லாம் ரொம்ப அண்டர் கவர்ல தான் பேரையே மறைச்சுதான் வச்சிருப்பாங்க. டிராஃபர்கள் டீலாம் வந்து ஒரு இடத்துலதான் சொல்லுவான் டக்குன்னு. அது மாதிரி நீ எல்பாஃப் வந்து டிங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இமுசாமா சொல்லுவோம். இப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த கதை எங்க சொல்லுவாருன்னா, இப்போ இந்த சாப்டர் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். இது வந்து லூஃபி போய் வந்து லோக்கியை பாக்குறான் எல்பாஃப்ல பிரசன்ட் டைம்ல இல்ல. அதுல இருந்து லோக்கி சொல்ற பிளாஷ்பேக் ஒன்று போகும். அதுல ஹெரால்டு வருவாரு. ஹெரால்டுக்கு சொல்ற பிளாஷ்பேக்ல வந்து ராக்ஸ் பைரட் வருவாரு.
ராக்ஸ் இப்ப உடைய இதுல வந்து காட்வேல இன்சிடென்ட்னு ஒண்ணு ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு போய் அது வரும். பிளாஷ்பேக் உள்ள பிளாஷ்பேக் எல்லாம் போய் இப்ப பிரசன்ட் டைம்ல இல்ல இந்த ரீசெண்ட் சாப்டர் வந்து வந்திருக்கு. பல நாட்களுக்கு பிறகு லூஃபியை வந்து மாங்கால பார்த்தது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தோஷமா இருந்தது. பிரசன்ட் டைம்ல வந்த உடனேயும் இப்ப இந்த ஒன் பீஸ் முடிகிற இதை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால அது நல்லா இருந்தது. அப்புறம் வந்து அதுக்கப்புறமே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்டுக்கு அப்புறமேலே நான் வந்து சர்வைவான சோல்ஜர்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு நான் வந்து கடலுக்கு அப்பாலுக்கு போயிட்டேன். அதை எல்லாத்தையும் வந்து யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா ஹஜ்ருதீன் ஒருத்தர் இருப்பாரு, அவர் இன்னொரு பையன் ஹெரால்டு, அவர்கிட்ட சொல்லுவான் லோக்கி. சொன்னோன்னா கேபான் வந்து ஆல்ரெடி ஒரு இந்த பிளாஷ்பேக்கு முன்னாடி எல்லாம் வந்து பண்ண ஃபைட்ல வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகியிருப்பாருல, அவரும் வந்து இவன் சொல்றது உண்மைதான், நானும் இந்த ஸ்பாட்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். ஹஜ்ருதீன் வந்து அதுக்கப்புறமேலே நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிரு அப்படின்னா மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. நடந்துட்டு இருக்கும் போதே வந்து ஆல்ரெடி இருந்த அந்த குழந்தைங்களுடைய ட்ரீம்ல இருந்து உருவான சில மான்ஸ்டர்ஸ் எல்லாம் சுத்திட்டு இருக்கும். அதுல ஒண்ணு பெருசா டிராகர்னு ஒண்ணு எலும்பு கூடு மாதிரி இருக்கும். அது வந்து கரெக்டா நம்ம லோக்கி இருக்கிற இடத்துக்கு அந்த இதுக்கு வந்துடும். இங்க இருக்கிற லோக்கி லூஃபி எல்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்துடும். வந்த உடனே நம்ம ஆளு பல நாட்கள் கழித்து வந்து விலங்கை ரிலீஸ் பண்ணுவாங்க லோக்கிக்கு. இப்பதான் நான் வந்து சுதந்திரமாக உணர்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளால எந்திரிச்சு நின்றுட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாரு. லூஃபி வந்து உடனே இதுதான் நல்ல சான்ஸ், நீ எப்படி ஃபைட் பண்றன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆயிடுவான். திடீர்னு அங்க இருந்த சில பேர் வந்து நாங்க போயிட்டு வரோம் லோக்கி, நீங்களே பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பறந்துடுவாங்க. நம்ம ஆளு லோக்கி வந்து கடைசியா வந்து அந்த இதை பார்த்துட்டு நம்ம ரக்னரை எடுத்துட்டு உன்னுடைய சக்தியை காட்ட வேண்டிய நேரம் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளு வந்து பரப்பாப்புல ஒரே ஜம்ப்ல பறந்து போய் அது மேல நிஃபல்டம் அப்படின்னு ஒரு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று பண்ணுவாப்புல. அப்ப என்ன ஆகும்னா அந்த பெரிய மான்ஸ்டர் என்ன இப்படி டிராகர் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் மண்டவோட வந்து கிராக் விட ஆரம்பிச்சிடும். நம்ம லூஃபி வந்து ஷாக்கா பார்த்துட்டு இருப்பாப்ல. இதுக்கு நடுவுல நம்ம ஆளு பறக்கும் போது லூஃபி வந்து லோக்கியோட ஷோல்டர்ல தான் உட்காந்துருப்பாப்ல. நீ எங்கடா இங்க வந்து உட்காந்துருக்க, இன்னும் கிளம்பலையா அப்படின்னு கேட்டா, நீ ஃபைட் பண்றத நான் இன்னும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துருப்பாப்ல. கடைசி பேனல்ல வந்து அந்த டிராகருடைய மண்டவோடு வந்து பிரேக் ஆகுற அந்த இதுல வந்து லூஃபி வந்து ஷாக் ஆகி பாக்குறதோட இந்த சாப்டர் முடியுது. இதுக்கப்புறமே என்ன நடக்குங்கிறது கண்டிப்பா நம்ம லூஃபி உதவி பண்ணுவானா என்னன்னு தெரியல. ஆனா வந்து கண்டிப்பா வந்து லோக்கியுடைய பவர் வந்து பாக்குறது அடுத்த இதுல வரும். இந்த நெஃபர்லம்ங்கிறது வந்து என்னன்னா நார்ஸ் மித்தாலஜில வந்து நிறைய ரேம்ஸ் இருக்கும். அதுல வந்து ஐஸ் ரேம்ஸ்னு ஒண்ணு ஒரு வேர்ல்டு, அது ஒரு தனி இடம். அங்க வந்து உள்ள பயன்படுத்துறது நெஃபர்லம்ங்கிற அந்த அந்த இடத்துல வந்து இப்ப லோக்கி நார்ஸ் மித்தாலஜி தோறு எல்லாம் இருக்கிறதுனால இந்த பேர் வந்து வச்சு நம்ம ஐச்சிரோ ஓடா வந்து போட்டிருக்காப்புல. அதை வந்து எல்லாம் நிறைய பேர் பிரேக் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம நான் வந்து இப்ப இது வரைக்கும் வந்து இந்த கடைசி ஒரு 4-5 சாப்டர் வந்து மேலோட்டமா வந்து கவர் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஓரளவுக்கு இப்படி இருந்தா போதும் அந்த அளவுக்கு மட்டும்தான் நான் ஸ்டோரி சொல்லியிருக்கேன், டீட்டெயிலா சொல்லல. ஏன்னா வந்து அந்த ஃபீல் வராது ஃபுல்லா. சில இதெல்லாம் வந்து நீங்க படிக்கிறப்பதான் உங்களுக்கு அந்த இது ஃபீல் வரும். நல்லா இருக்குது இந்த பேனல். இதெல்லாம் அந்த லோக்கி ஹெரால்டு ஃபர்ஸ்ட் வந்து லோக்கி இப்ப டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமேல் இருக்கிற அந்த பேனல், அப்புறம் அவர் இறக்குறப்ப இருக்கிற பேனல், அப்புறம் இப்ப நிஃபலம் அட்டாக் இப்ப அந்த பேனல், அது எல்லாமே நல்லா இருக்கும். அதெல்லாம் நீங்க படிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அதனாலதான் நான் வந்து லைட்டா சொல்லியிருக்கேன். இதே மாதிரி ஒன் பீஸ் அடுத்தடுத்து வர சாப்டர்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவோம் ஓரளவுக்கு. ஒரு மொத்தமா ஒரு 5-6 சாப்டர்ஸ் சேர்ந்த மாதிரி கவர் பண்ணுவோம். ஏன்னா ஒரு சாப்டர் போட்டா வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமே இன்னும் ஒன் பீஸ் அனிமேஷன் வந்து அனிமி வந்து பிரேக்ல இருக்கு. அது வரப்ப வருவாங்க. ஆனா சீசனல் அனிமி ஆயிடுச்சு. அப்புறம் தனியா லைவ் ஆக்ஷன் ட்ரைலர் வந்துருக்கு. அது நல்லா இருக்குது கோரோபின் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாம். அனிமி ஃபாலோ பண்றவங்களுக்கும் அது பிடிக்கும். நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து லைவ் ஆக்ஷனே ஃபாலோ பண்றீங்கனாலும் வந்து நீங்க உங்களுக்கு சீக்கிரமா முடிஞ்சிடும். தனியா அனிமி ஒன் பீஸை பத்தி தனி ஒரு பெரிய வீடியோ ஆர்க் பை ஆர்க் தனியா போடுவோம். அதுக்கப்புறமேலு கேரக்டர்ஸை பத்தி தனியா போடுவோம். எல்லாம் பிற்காலத்துல இந்த சேனலில் வரும். உங்களை இந்த மாதிரி ஒன் பீஸ் ஃபேன்ஸ் கன்னிகள் வெரியன்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் வந்து மறக்காம ஷேர் பண்ணி விட்டு லைக் பட்டன் தொட்டு விடுங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு விடுங்க. பாய், டாடா.